தமிழ்நாட்டில் தங்கியுள்ள 250 பாகிஸ்தானியர்கள் நாளை மறுதினத்திற்குள் வெளியேற சம்மன். சென்னையில் மட்டும் 15 பேர் தங்கியிருப்பதாக தகவல். இந்தியாவிற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் புகார். ஐநா விதிகளை மீறி பாகிஸ்தான் மீது இந்தியா மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு. பெஹல்காமில் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் நடந்து சென்ற பிரத்யேக வீடியோவை வெளியிட்ட நியூஸ் 18. சுற்றுலா பயணி தற்செயலாக எடுத்த வீடியோவில் தெளிவாக பதிவாகியுள்ள தீவிரவாதிகளின் முகங்கள். காஷ்மீர் பெஹல்காம் துப்பாக்கிச்சூடு வழக்கு தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைப்பு. மத்திய உள்துறை அமைச்சகம் அரசாணை. பெஹல்காமில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததை அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசு ஒப்புக்கொண்டது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. சமூக நீதி, நேர்மை, துணிவு ஆகியவற்றை மனதில் வைத்து ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட வேண்டும். யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. சமூக நீதி, நேர்மை, துணிவு ஆகியவற்றை மனசில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களோட உயர்வுக்காக பாடுபடுங்க. இந்த மூன்றையும் மனசில் வச்சு பணியாற்றினா மக்கள் நிச்சயம் நம்ம மறக்க மாட்டாங்க. விஜய்க்கான கூட்டணி கதவை மூடிவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. பாஜக, பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நிச்சயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் பெறாது என்றும் திட்டவட்டம். எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். களம் தயாராக உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி பயிற்சி பட்டறையில் விஜய் பேச்சு. பொய் சொல்லி ஆட்சியை பிடிக்க இனி யாரையும் விட மாட்டோம் என்றும் சூளுரை. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை. அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. கோவையில் தமிழக வெற்றிக் கழகம் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம். அட்ராசிட்டியில் ஈடுபட்ட விஜய் ரசிகர்கள். மறைந்த போப் பிரான்சிஸ் உடல் ரோம் நகரில் உள்ள தேவாலயத்தில் நல்லடக்கம். 100 ஆண்டுகளில் முதல் முறையாக வாட்டிக்கனுக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்ட போப்பின் உடல். போப் பிரான்சிஸ் இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கண்ணீர் அஞ்சலி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உட்பட 150க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் இறுதி மரியாதை. சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக மசோதாவை தாக்கல் செய்த அமைச்சர் ரகுபதி. செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்கிறாரா என்று எழுந்த கேள்வி. தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு என்று தகவல். செந்தில் பாலாஜி வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பதால் பரபரப்பு. ஈரான் துறைமுகத்தில் பயங்கர வெடி விபத்து. 14 பேர் உயிரிழந்த நிலையில் 700க்கும் மேற்பட்டோர் காயம். இந்த ஆண்டில் முதல் முறையாக மழையால் கைவிடப்பட்ட ஐபிஎல் போட்டி. கொல்கத்தா, பஞ்சாப் அணிகளுக்கு தலா 1 புள்ளி. சேப்பாக்கத்தில் வரக்கூடிய 30ஆம் தேதி பஞ்சாப் அணியுடன் பலப்பரட்சி நடத்தும் சிஎஸ்கே. இன்று காலை 10:15 மணிக்கு டிக்கெட் விற்பனை தொடக்கம்.
மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் ஜூன் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. சட்டப்பேரவையில் மசோதாவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கு முத்தம் கொடுக்க ஆசை. 4 ஆண்டுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல சாதனைகளை செய்திருப்பதாக புகழாரம். இந்த மன்றத்திலேயே எனக்கு அவர் முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. நான் பார்த்த பிள்ளை என்று காரணம் உட்கார்ந்த இடத்தில் 4 ஆண்டு காலத்துக்குள்ளாக அகில இந்தியாவின் பெருமை கான்ஸ்டிடியூஷன் இன்னொரு அமெண்ட்மெண்ட் வரப்போது. இப்போ அந்த நிலையை கொண்டு வந்தவர் நாளைக்கு வரலாற்றில் எழுதுவார்கள். இது யார் என்று கேட்டால் தளபதி மு க ஸ்டாலின் என்று வரலாற்றில் எழுதுவார்கள். தஞ்சை, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை. கொடைக்கானலில் ஆலங்கட்டி மழையால் மக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் வெட்டி கொலை. கொலை, வழிபறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் உள்ளதால் பழிக்கு பழியாக கொலையா என்று காவல்துறையினர் விசாரணை. கோவை செட்டிப்பாளையம் பகுதிகளில் களை கட்டி வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. 800 காளைகள், 500 காளையர்கள் பங்கேற்பு. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வுக்கான கொட்டகை முகத்துக்கால் நடும் விழா. மீனாட்சி அம்மன் மற்றும் கள்ளழகர் கோவில்களின் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் கோவில் பட்டர்கள் பங்கேற்பு. மதுரையில் பூனைக்கடியால் ராபிஸ் நோய் தாக்கி இளைஞர் மருத்துவமனையில் தற்கொலை. பூனை கடித்தாலும் கட்டாயமாக தடுப்பூசி போட வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தல். கொடைக்கானல் அருகே காட்டுப்பன்றி தாக்கி சிறுவன் உட்பட 4 பேர் காயம். பிடிக்கச் சென்ற வனத்துறையினரையும் தாக்கிய காட்டுப்பன்றி. கோவை விமான நிலையத்தில் விஜயின் வருகையின் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தியதாக புகார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை மாவட்ட செயலாளர் சம்பத் உள்ளிட்டோர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கூட்டத்தை கட்டுப்படுத்த முயன்ற போது தள்ளுமுள்ளு. கம்பியில் ஆடை கிழிந்த நிலையில் காலில் காயமடைந்த ஆனந்த். சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. ஏசி வேலை செய்யாததால் அபாய சங்கிலியை பிடித்து சிலம்பு ரயிலை நிறுத்திய பயணிகள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் காவலர்களுடன் வாக்குவாதம். வண்டி ஷெட்டுக்கு வரும்போது தண்ணி இருக்கா, ஏசிகள் இருக்கா, ஏசி இருக்கா. சென்னை விமான நிலையத்தில் புறப்பட்ட போது இண்டிகோ விமானத்தின் டயர் வெடித்து விபத்து. உடனடியாக நிறுத்தியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய 166 பேர். ராகு கேது பயிற்சியை ஒட்டி தஞ்சை மாவட்டம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். திருவாரூர் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் கோவிலும் திரளானோர் வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நானி ஸ்ரீநிதி ஷெட்டி சாமி தரிசனம். வரக்கூடிய 1ஆம் தேதி ஹிட் 3 திரைப்படம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் வழிபாடு. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பு பெருகும் என்றும் நம்பிக்கை. மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து. 12 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தீயை அணைக்கக்கூடிய பணிகள் தீவிரம்.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் முழுநேர இயக்குநரானார் அனந்த் அம்பானி. வரும் 1ஆம் தேதி முதல் 5 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பார் என்றும் அறிவிப்பு. தெலுங்கானா மாநிலம் ரெங்காரெட்டி மாவட்டம் குட்லூரு கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் தீ விபத்து. 30 குடிசைகள் தீப்பற்றி எரிந்து சாம்பல். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் சேதம். வாட்டிகனில் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கிற்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆலோசனை. இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரானும் சந்தித்து பேசினர். நடன தினத்தை கோலாகலமாக கொண்டாடிய மெக்சிகோ. பல்லாயிரக்கணக்கான பேர் ஒன்று கூடி நடனமாடி உற்சாகம். கனடாவில் நாளை நடைபெறக்கூடிய பொதுத் தேர்தல். இறுதிக்கட்ட பரப்புரையில் கட்சிகள் தீவிரம். உளுந்தூர்பேட்டை அருகே டயர் வெடித்து தாறுமாறாக ஓடிய கார் ரோந்து வாகனம் மீது மோதி விபத்து. தலைமை காவலர்கள் 2 பேர் காயம். சென்னையில் வணிக உரிமம் புதுப்பிக்க தவறிய சிறு வணிகர்களுக்கு அபராதம் விதிப்பதற்கு கண்டனம். மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக வணிகர் சங்க பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் எச்சரிக்கை. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் நோயாளியை கொடூரமாக தாக்கிய ஆண் செவிலியர். தரையில் இழுத்து சென்ற அதிர்ச்சி காட்சிகள் வெளியீடு. சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு மாட்டு வண்டியில் சென்ற மக்கள். சிவகங்கையிலிருந்து சீர்காழிக்கு பாரம்பரிய முறைப்படி 54 மாட்டு வண்டிகளில் பயணம். புற்றுநோய் பாதிப்பில் இருந்து மீண்ட குழந்தைகளுடன் பிறந்தநாள் கொண்டாடிய நடிகர் சமுத்திரக்கனி. நடிகை சாய் தன்ஷிகா உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உற்சாகம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தர்பூசணிகள் வயலிலேயே வீணாவதாக விவசாயிகள் வேதனை. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் முலாம் பழத்திற்கு போதிய விலை கிடைக்காததால் மாட்டிற்கு வழங்கும் விவசாயிகள். கமுதி அருகே உள்ள ஸ்ரீ குருநாத சுவாமி கோவில் குரு பூஜை விழாவை முன்னிட்டு சேத்தாண்டி நிகழ்ச்சி. உடலில் சேறு பூசிக்கொண்டு சேத்தாண்டி வேடம் அணிந்து வந்த சிறுவர்கள். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற திருநங்கைகள் தினம். கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மூலமாக திறமைகளை வெளிப்படுத்திய திருநங்கைகள். திண்டுக்கல்லில் 30 கிலோ எடையில் பிரம்மாண்ட பூட்டை உருவாக்கிய தொழிலாளி. சாவியின்றி திறக்க முயன்றார். 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒலி எழுப்பு. இப்போ நான் செஞ்சிருக்க பூட்டு 18க்கு 12 இந்த சைஸு. இது திருடர்கள் சாவியை வேறு ஏதாவது சாவியை போட்டு திறந்தாங்கன்னா மணி அடிக்கும். இது கரண்ட்லேயோ எலக்ட்ரிக் சம்மந்தமோ கிடையாது. பூரா கை வேலை. பூரா உள்ள கரண்ட் இருந்தாலும் மணி அடிக்கும், கரண்ட் இல்லைனாலும் மணி அடிக்கும். இது கரண்ட்டுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது, கைத்தொழில் தான். இந்த பூட்டை நம்ம எங்கேயும் நம்பி போட்டு திருடர்களுக்கு பெரிய சும்மா சுப்பனமாக இருக்கும். நாமக்கல்லில் நடைபெற்ற கள் உரிமை மீட்பு கருத்தரங்கம். அரங்கில் இருந்த கல்லை அகற்ற முயன்ற போது காவல்துறையுடன் தள்ளுமுள்ளு. ஸ்ரீபெரும்புதூர் அருகே விபத்திற்குள்ளான கான்கிரீட் கலவை இயந்திர லாரி. ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மீட்பு. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக பணம் ஈட்டலாம் என்று மோசடி. 56 லட்சம் ரூபாயை சுருட்டிய தம்பதியை கைது செய்தது காவல்துறை.
சூளகிரி அருகே அதி மின்னழுத்தம் காரணமாக 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதன பொருட்கள் சேதம். டிவி, பிரிட்ஜ், மின்விசிறி உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து நாசம். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடக்கம். உத்தரகாண்ட், சிக்கிமில் இருந்து ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை யாத்திரை மேற்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கை. மகாராஷ்டிராவின் பிவாண்டியில் மரப்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடிய தீயணைப்பு வீரர்கள். ஐபிஎல்லில் வான்கடேவில் இன்று நடைபெறக்கூடிய போட்டியை காண உள்ள 19,000 சிறுவர்கள். மும்பை இந்தியன்ஸ் அணி உரிமையாளர் நீட்டா அம்பானி ஏற்பாடு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான சண்டையால் காசாவில் உணவு தட்டுப்பாடு உள்ளதாக உலக உணவு திட்ட அதிகாரிகள் தகவல். இஸ்ரேலின் கெடுபிடியால் 2 மாதங்களாக உணவு கிடைக்கவில்லை. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் அரசுக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான பேர் போராட்டம். ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பிணை கைதிகளை மீட்கக் கோரி முழக்கம். மே 16ஆம் தேதி வெளியாகிறது ஜோரா கையத்தட்டுங்க திரைப்படம். யோகி பாபு நடித்திருக்கக்கூடிய இந்த படத்தை வினேஷ் மில்லினியம் இயக்கியுள்ளார்.